Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான grill chicken recipe தான் பார்க்க போகிறோம் அவன் சீரிஸ் கலெக்ஷனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம வீட்லேயே நம்ம வந்து சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவனை வந்து நீங்கள் 200 டிகிரி செல்சியஸில் வச்சு grill மோடில் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணணும். இது உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நான் எந்த ட்ரேவுமே வைக்கல, க்ரம்ஸ் ட்ரே, grill ஒயர் எதுவுமே வைக்கல. ஸோ அதனால் வந்து நார்மல் அவனை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ரம்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இது வந்து ஏன் நான் அப்படி பண்ணுறேன்னா, க்ரில் பண்ணும்போது அதுலேருந்து வர ஆயில், சிக்கன்லேருந்து வந்த ஆயில் வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் கலெக்ட் ஆகும். ஸோ வந்து நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சிக்கனை வந்து ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தந்தூரி சிக்கன் மசாலா, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் இதை வந்து போட்டு நல்லா ஓவர் நைட் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பும் காரமும் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மட்டும் இந்த ஒயர் ரேக்கில் தடவிட்டு அப்புறமா இந்த சிக்கனை வைங்க. இல்லைனா வந்து சிக்கனோட அந்த ஸ்கின் வந்து இந்த ஒயர் ட்ரேயில் வந்து ஒட்டிக்கும் அது ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இந்த மாதிரி நம்ம பட்டர் தரவுன ஒயர் ரேக் மேலே சிக்கன் வச்சு நம்ம வந்து உள்ளே வச்சிடறோம். இப்போ வந்து இது வந்து நம்ம 10 minutes வந்து 200 டிகிரிலே வச்சுட்டு 10 minutes வந்து நம்ம இந்த சைடு வந்து வேகிறதுக்காக விட போகிறோம். செட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes இருக்கட்டும். 10 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பி போட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு பட்டர் வந்து இது மேலே எல்லாத்துலேயுமே வந்து பட்டர் தடவி விட்டுருங்க. பட்டர் தடவிட்டு இப்போ திருப்பி போட்டு உள்ளே தள்ளிட்டு இன்னொரு 10 minutes அதே மோடில் வந்து வச்சுட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ 10 minutes ஆனதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி வந்து பட்டர் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 20 minutes நான் வந்து இப்போ வைக்க போகிறேன். 20 minutes செட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. 20 minutes ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி ப்ராசஸை திருப்பி போட்டு மறுபடியும் வந்து நம்ம 20 minutes வைக்கணும். ஸோ ஈச் சைடு வந்து பார்த்திங்கன்னா half an hour வைக்கணும். ஃபஸ்ட்டு 10 minutes மட்டும் நம்ம வந்து திருப்பி போடுறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் 20 minutes எக்ஸ்ட்ராவாக வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து ஆகுது செய்யறதுக்கு. இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியான கிரில் சிக்கன் வந்து கடையில் விற்கிற மாதிரியே வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இல்லை கம்ப்ளீட்லி நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை, வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மின்ட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, அரை லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரக பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம், பச்சை மிளகா 2 இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து கர்ட் வந்து நான் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான் அது. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை ப்ரிசர்வேட்டிவோ ஆட் பண்ணாமல் வீட்டிலே இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள்கிட்ட அவன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.